இன்னைக்கு 2 விஷயத்த பத்தி பேச போறோம். ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கன்டென்ட் வந்துட்டே இருக்கு. டிவிகே தலைவர பத்தி, விஜய் அவர்கள பத்தி ஃபர்ஸ்ட் மாநாட்டு விக்கிரவாண்டி மாநாட்டுல வேற விதமா பேசினாரு. இப்போ மதுரை மாநாட்டுல அதுக்கு ஆப்போசிட்டா பேசியிருக்காரு. நாங்க டீசென்ட் அரசியல் பண்ண வந்திருக்கோம். இங்க நாங்க யாரையும் விமர்சனம் பண்ண வரலன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. ஆனா மதுரை மாநாட்டுல முதலமைச்சர விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆ பிரதமர விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு கேள்விகள் எழுந்துட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் பதிலடி குடுக்குற விதமா தான் இந்த ஒரு வீடியோ அமைஞ்சிருக்கும். தயவு செஞ்சு வீடியோ முழுசா பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ட கமெண்ட்ல சொல்லிருங்க. சரி முதல்ல விஜய் அண்ணனோட பேச்ச நம்ம கேட்டுருவோம். விக்கிரவாண்டியில பேசினதுக்கும், இங்க பேசினதுக்கும் என்ன டிஃபரெண்ட்ன்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம். நீங்க சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது. சொல்ல தில்லாம அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான். நீங்க யாரு பேரையும் சொல்லி தாக்கிறதுக்குலாம் நாங்க இங்க வரல. தாக்கி பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது, தரைக்குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசு, அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்லை. மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசென்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் இனிமையா இருந்தாலும் சரி, ஐடியாலஜிக்கல் இனிமையா இருந்தாலும் சரி, டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக். ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா? இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், இஸ் வெரி வெரி ராங். மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? இவ்வளவு செஞ்ச நம்ம மக்களுக்கு நன்றி கடனா உன்னால முழுமையா செலுத்த முடியுமான்னு கேட்டா சத்தியமா சொல்றேன், என்னால முடியாதா. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி கடனை என்னால தீர்க்க. கேட்டீங்களா? ஏதாவது டிஃபரெண்ட் தெரியுதா? எனக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தெரியல. ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டுல சிஎம் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, பிரதமர் அவர்களே சார் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அதுக்கு என்ன ஒரு விமர்சனம் பதிலா வந்துச்சுன்னா, நீங்க அப்போ முதலமைச்சர் பேரை சொல்ல ரொம்ப பயப்படுறீங்களா? பிரதமர் பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குறா, நீங்களாம் எதுக்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழ்த்தரமான விமர்சனம் வந்துச்சு. அதுக்கு தான் இந்த பதிலடி இருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஐயா அவர்களை அவரோட அவங்க ஒரு சொந்தக்காரங்க மாதிரி அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அவங்க ஒன்றும் தமிழக மக்களை எப்படி சொல்லுங்கன்னு சொல்லல, தொண்டர்கள் அப்படி சொல்லுங்கன்னு சொல்லல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு தடவை சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. நீங்க என்னடா நான் ரோஸ்ட் பண்றேன், ஆணி புடுங்குறேன்னு சொல்லிட்டு 100 தடவை, லட்சம் தடவை ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நீங்க இழிவுபடுத்துறீங்க. கேட்டா நாங்க ரோஸ்ட் தம்பிகள்னு சொல்லிக்கிறீங்க. ரோஸ்ட் தம்பிகளா? நீங்க அணில் குஞ்சுகள், அணில் குஞ்சை நாங்க ரோஸ்ட் பண்றோம், இருக்கிற சீமான் தம்பிகளை நாங்க ரோஸ்ட் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்களா உங்களே ரோஸ்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களை ரோஸ்ட் பண்றதுக்கும் இங்க சில கோஷ்டிகள் சுத்திட்டு தான் இருக்காங்க. நாங்களும் நல்லாவே ரோஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு கீழ்த்தரமான பேச்சுகள் எங்களுக்கு வராது. எங்களோட தலைவர் எங்களுக்கு கீழ்த்தரமான பேச்சு சொல்ல சொல்லியோ, நாகரிகத்தை நீங்க மாத்தி சொல்லுங்கன்னு சொல்லியோ எங்களுக்கு சொல்லி தரல. நீங்க ஒரு கட்சியை கீழ்த்தரமா விமர்சனம் பண்றீங்க. ஒரு கட்சிக்கு ஒரு சாயலா நீங்க போறீங்க. கேப்டன் விஜயகாந்த் ஐயாவோட விஜய் நீங்க எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. விஜயகாந்த் ஐயாவோட உடன் பிறவா தம்பி அவரு. அவரோட அப்பா வளர்த்தவர் விஜயகாந்த். விஜயகாந்த் வளர்த்தவர் விஜய் அண்ணா அப்படின்னு தான் சொல்லணும். அவரும் அதே கூட்டத்துல ஒரு மாநாட்டுல தன்னோட அண்ணன்னு பெருமையா சொல்லியிருக்காரு. இதை எந்த ஒரு விஜயகாந்த் ஐயாவோட தொண்டர்கள் அவர்களும் மறுக்கல. விஜய் அண்ணனோட தொண்டர்கள் அவர்களும் மறுக்கல. உங்களுக்கு எங்க வலிச்சிருச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப உங்களுக்கு விஜயகாந்த் ஐயாவோட விஜய் அண்ணனை சேர்க்கிறது உங்களுக்கு பிடிக்கல, இருந்துட்டு போலாம். அக்கா பிரேமலதா அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க என்னன்னு சொன்னா நாங்க தம்பின்னு சொல்றோம்னு ஒத்த வரியில முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால ரோஸ்ட் தம்பிகளா, நீங்க இங்க பேசுறதுக்கு எந்த ஒரு வேலையும் இல்ல. உங்களோட கண்டென்ட் என்னவோ அதை மட்டும் நீங்க பத்தி பேசுங்க. எப்ப பார்த்தாலும் டிவிகே தொண்டர்களை நோண்டி விடுறது, சுரண்டி விடுறது, கீழ்த்தரமா அவங்கள பத்தி பேசுறது, அணில் குஞ்சுகளுக்கு சேட்டை அடங்கலைன்னு சொல்றது, இதுக்கெல்லாம் நீங்க ஆள் கிடையாது. ரோஸ்ட் பிரதர்ஸா இருக்கிற நீங்க உங்களோட ஒரு கட்சி சார்பா நீங்க போறீங்க. என்ன உங்களுக்கு விஜய் அரசியலுக்கு வர என்ன தகுதி இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க. என்ன தகுதி இல்ல விஜய் அரசியலுக்கு வர சொல்லுங்க. அவர் மித்தவங்க மாதிரி அரசோட காசுலயோ, அரசோட கஜானால கை வச்சோ, மக்களோட பணத்துல வச்சோ மாநாடு நடத்தல. தன்னோட வேர்வை சிந்தி, தன்னோட உழைப்பை கொடுத்து நடிச்ச ஒரு சினிமா படத்துல இருந்து வர்ற தொழில் ரீதியா வந்த காசை வச்சுதான் மக்களுக்கு மாநாடு நடத்தி ஒரு குறை இல்லாம பாத்துக்கிட்டாங்க. மாநாடுனா சில குறைகள் வரத்தான் செய்யும். ஒரு சில குறைகள் இருந்தாலும் அதையும் முதல் மாநாட்டுல திருத்தி இந்த 2வது மாநாடு திறம்பட நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. நீங்க பேசுற அளவு இங்க கீழ்த்தரமா எந்த ஒரு செயலும் நடக்கல.
கட் பண்ணுங்க. அதனால ரோஸ்ட் தம்பிகளா, பெட்டி வாங்குனோமா, கல்லா கட்டுனோமா, வீட்டு பக்கம் போயிரணுமா அப்படின்னு இருந்துக்கங்க. டிவிக்கு தொண்டர்கள நோண்டி விடுறது, அணில் குஞ்சுகள், ஆம குஞ்சுகள்னு சொல்றதுக்கு வேலையெல்லாம் இங்க உங்களுக்கு கிடையாது. உங்க கட்சியில இருக்கிற பெண்கள் பேசுனா உங்களுக்கு அப்படியே காதுல தேன் வடியுது. டிவிகேவோட பெண்கள் பேசுனா உங்களுக்கு அடி வயித்துல எரியுதா? அந்த பயம் இருக்கணும். இப்ப வந்துச்சுல உங்களுக்கு கதர்றீங்க, பதர்றீங்க. இந்த பயம் 26ல நீங்க பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றிய டிவிகேக்கு தரப்போது. தலையில துண்ட போட்டுட்டு போய் உட்காந்துக்கங்க. அதுதான் உங்களுக்கு இனி நடக்க போகுது. ரோஸ்ட் ரோஸ்ட் தம்பிகளா, இத்தோட நீங்க உங்களோட அந்த ஒரு டிவிக்கு தொடர்கள கீழ்த்தனமா பேசுறத நிப்பாட்டிக்கங்க. ஏன்னா, உங்களோட கட்சியில இருக்கிற அந்த ஒரு பெண்கள வந்து நீங்க உயர்ந்து பேசுறதாகவும், எங்க டிவிக்கே தொண்டர்களா இருக்கிற பெண்கள நீங்க இழிவுபடுத்தி பேசுறத நாங்க எக்காரணத்த கொண்டும் ஏத்துக்க முடியாது. அ ஒருவேளை டிவிக்கே வந்து நம்ம வந்து எதிர்த்து பேசினா நம்மளையும் கட்சியில சேர்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு நெனப்பு உங்களுக்கு வேண்டாம். அவ்வளோ கீழ்த்தரமான கட்சி இதுக்கு கிடையாது. நாங்க ஏற்கனவே வந்து ஒரு கட்சியிலேருந்து வந்தோம். இன்னொரு கட்சியில இப்ப நாங்க சேர்ந்து போறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு பரிசளிப்புலாம் குடுத்து உங்கள யாரும் இங்க வரவேற்கிறதுக்கு தயாரா கிடையாது. 26ல எங்க அண்ணன் ஜெயிப்பார், வெற்றி கொடிய நாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன். டிவிகே தொண்டர்கள விமர்சனம் பண்றத இத்தோட நிறுத்திருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது.